தூத்துக்குடி மாவட்டம் ராஜீவ் நகர் பகுதியில் கனமழை காரணமாக மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். இந்த மழைநீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2 தினங்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் இன்று காலை முதலே, அதாவது திருச்செந்தூர், குலசேரிப்பட்டினம், காயல்பட்டினம், கோவில்பட்டி பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க ராஜீவ் நகர் 11வது தெரு. இந்த ராஜீவ் நகர் தெருவில் இப்போ 6, 7, 8, 9, 11 மற்றும் அன்னை தெரசா ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக இப்பகுதியில் மழை வந்தாலே இப்பகுதி மக்களுக்கு, எங்களுக்கு 10 ஆண்டு காலமாக இந்த சாலைகள், அதாவது தண்ணி வீட்டுக்குள் உள்ள வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த 2 தினங்களாக மழை பெய்தன் காரணத்தினால் இப்போ இன்று இரவும் நாளை காலை மழை பெய்தால் வீட்டுக்குள் வந்துவிட ஒரு அச்சத்தில் உள்ளார்கள். இவர்களுக்கு, அதாவது இந்த மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக இந்த சாலைகள் வீட்டோட சாலை மேடாக உள்ளது, வீடு பள்ளமாக உள்ளது. அதனால் அவர்கள், எங்களுக்கு இந்த வீட்டில் உள்ளவர்கள் நாங்கள் சாலை உயரமாகவும் வீடு பள்ளமாக உள்ளது, எங்களுக்கு வீட்டில் அனைத்து குடியிருப்பில் உள்ள தண்ணீரை செல்வதற்கு ஒரு சரியான ஒரு வடிகால் தேவை எனவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இது இந்த தண்ணீர் மழை வந்தாலே எங்களுக்கு ஒரு நைட்டு தூக்கமின்மை காரணம். கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என அச்சத்தில் உள்ளோம். எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வடிகால் ஏற்படுத்தி தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ச்சியாக இன்றும் இரவும் நாளை மழை பெய்தால் நாங்கள் வெளியூர்கள் தான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக எங்களுக்கு இந்த சாலையை சரியாக அமைத்து இந்த வடிகால்களை 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள அந்த வடிகாலை எங்களுக்கு சரியாக இந்த 17 நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த 17வது வார்டு பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை எங்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அதேபோல் இந்த தண்ணி தேங்கி உள்ளதால் இந்த சுகாதாரமற்ற ஒரு நிலையும், இந்த ட்ரைனேஜில் உள்ள தண்ணியும் 2ம் கலந்து ஓடுவதால் எங்களுக்கு ஒரு சுகாதாரமற்ற நிலையில் ஏற்படுகிறது. அதனால் அதையும் செய்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கடந்த 10 வருஷமாக இந்த ஏரியாவில் குடியிருந்து வரோம் நாங்கள் எல்லாருமே. இதில் எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யலை, வாட்டர் ஸ்டாஜினேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு கீழே 4 அடிக்கு கீழே ஒரு காங்க்ரீட் ரோடு இருக்குது. நாங்கள் மழை தண்ணி கட்டுதுன்னு சொன்னால் அவங்க உடனே முனிசிபாலிட்டிலேருந்து மண்ணை கொண்டு போட்டுட்டு போகிறாங்க. இதனால் வீடு எல்லாம் கீழே போயிட்டு எங்களுக்கு நிரந்தரமாக வருஷம் 365 நாள் தண்ணி கட்டிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு எங்களுக்கு ப்ராப்பராக ஒரு வாய்க்கால் போட்டு இந்த வாட்டர் ஸ்டாஜினேட் ஆகாமல் அந்த முனிசிபல் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அது வசதி உள்ளவங்க மண்ணடிச்சுக்கிடுறாங்க, வசதி இல்லாதவங்க தண்ணிக்குள்ளே கடந்து வருஷம் ஃபுல்லாக சீரழிகிறாங்க. இதுக்கு நிரந்தரமாக ஒரு வடிகால் வசதி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இங்கே இப்போ 2 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால 7வது, 8வது, 9வது, 10வது தெரு எல்லாமே தண்ணிக்காடாக கிடக்குது. இந்த மழை தொடர்ந்து நீடிச்சிட்டு இருந்தாச்சுன்னு சொன்னால் இன்னும் வீடுகளுக்குள்ளே தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷமும் மழை வெள்ளத்தில் ரொம்ப பாதிச்சிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதே நிலவை தொடர்ந்து நீடிச்சுன்னு சொன்னால் அடுத்தால வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். வீட்டுக்குள்ளே தண்ணி வரும்போது சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது மாநகராட்சி கொஞ்சம் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணி அப்புறப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ராட்சச மோட்டார்களை வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ்ஸு இந்த வீட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரோட்டில் உள்ள தண்ணி, கழிவு தண்ணி, சாக்கடை எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி சுகாதாரக்கேடாக இருக்குது. அந்த இதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு எடுத்து மருந்து அடிக்க வைக்க கொஞ்சம் செஞ்சாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுகாதாரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைலாம் நடக்கபடி செய்யும்போது கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் அதுக்கு நடவடிக்கைன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொடர்ந்து இன்றைக்கி நைட்டு நாளைக்கும் மழை பெஞ்சிருந்தேன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா போன வருஷம் இதே எனக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இந்த வருஷமும் அதே எனக்கா பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஒரு ராட்சச மோட்டரை போட்டு தண்ணியை கொஞ்சம் விரைந்து எடுத்தால் மாநகராட்சி செய்தாலும் ரொம்ப உதவியாக இருக்கும். 2வது நோய் தொற்று இந்த இதுகளுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இது பண்ணுறோமா, கொஞ்சம் பார்த்து மாநகராட்சி உதவி செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.